பல நாடுகளில் பலவிதமான சட்டங்கள் இருக்கு, அதுவும் வினோதமா இருக்கு. அந்த மாதிரி சட்டங்களை தான் நம்ம என்னங்க சார் சட்டத்தில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இந்திய நாட்டிலாம் இருக்கிற சட்டத்தையும் நம்மளாம் சரியா ஃபாலோ பண்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது போர்ச்சுகல் நாட்டில் பல வினோதமான சட்டங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன சட்டங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். சட்டம் 1. நம்ம நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த குளம் கொட்டையெல்லாம் பார்த்தாலே, ஏரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தாலே உடனே மீன் பிடிக்கிறதுக்காக ஓடிடுவோம். நம்ம கிட்ட சரியான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைன்னா கூட டப்புன்னு கையை விட்டு பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்துருவோம். ஆனா போர்ச்சுகல் நாட்டில் இந்த மாதிரி உங்களால பண்ண முடியாது. அப்படி இஷ்டத்துக்கு பண்ணீங்கன்னா போலீஸ் உங்களை பிடிச்சிடும். இதுக்குன்னு சில சட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க. சட்டம் 112 2017 படி உங்ககிட்ட சரியான எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாதான் மீன் பிடிக்கவே போகணுமா, இல்லைன்னா உங்களுக்கு தண்டனை தான் கிடைக்கும். சட்டம் 2. நம்ம நாட்டில் இப்போ நாய் தான் ட்ரெண்டிங்கு, அதுவும் தமிழ்நாட்டில் பயங்கரமான ட்ரெண்டிங்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பீச்லலாம் டாகை வாக்கிங் கூட்டிட்டு போறது வழக்கம். ஆனா இதே மாதிரி போர்ச்சுகல் நாட்டில் உங்களால பண்ண முடியாது. லோக்கல் பீச் ரெகுலேஷன்ஸ் படி அது சட்டப்படி குற்றமா, அதுக்கு உங்களுக்கு அபராதமும் விதிக்கப்படும்னு சொல்றாங்க. நம்ம ஊர்லாம் ஆயுத பூஜை ஆயிடுச்சுன்னா போதும், காரு பைக்குன்னு எல்லாத்தையும் ரோட்ல கொண்டாந்து வச்சோ இல்ல நம்ம வீட்டு வாசல்ல நிக்க வச்சோ குளிப்பாட்டி தீத்துருவோம். அது என்னமோ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியே. ஆனா இந்த மாதிரி போர்ச்சுகல்ல உங்களால பண்ண முடியாது. அது என்ன சட்டம் அப்படின்னா சட்டம் 194 2009 படி உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுமா. நம்ம ஊர்லலாம் மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதும். எதுக்கு? தூங்குறதுக்கா? இல்லைங்க, துணி துவைக்கிறதுக்கு. துணி துவைச்சு காய போட்டுருவாங்க. அது ஒயரா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரி போர்ச்சுகல் நாட்டுல ஒயர்லயோ இல்ல கண்ட கருமத்திலாம் நீங்க காய போட்டீங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றமா. முனிசிபல் ரெகுலேஷன் சட்டப்படி உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் சொல்றாங்க. அவங்க நாட்டோட அழகியலையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கிறதுக்காக இந்த சட்டத்தை கடைபிடிக்கிறதா சொல்லப்படுது. நம்ம ஊரு திருவிழானாலும் சரி, காது குத்து விசேஷம்னாலும் சரி, நாங்க பேச மாட்டோம், பட்டாசு தான் பேசுவோம். ஆனா இந்த மாதிரி போர்ச்சுகல் நாட்டுல பட்டாசு பேசிச்சுன்னா கவர்மெண்ட் உங்க மேல கடுமையா பேசும். பட்டாசு பாலு. அதாவது அங்க போர்ச்சுகல் நாட்டுல கவர்மெண்ட் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறமா தான் பட்டாசு வெடிக்கணுமா. அப்படி மீறி நீங்க அந்த பட்டாசு வெடிச்சீங்க அப்படின்னா சட்டம் 124 2006 படி உங்க மேல அபராதமோ இல்ல சிறை தண்டனையோ விதிக்கப்படும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல விசித்திரமான சட்டங்களா நம்ம என்னங்க சார் சட்டத்துல பார்த்துட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.